இன்னும் ஒரு 10 நாளில் எனக்கு அடுத்த ஒரு காலிஸ்தனிக்ஸ் காம்படிஷன் இருக்குது. அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்றத இன்னிலிருந்து ஃபுல்லாக விலாகாக ஒரு சீரீஸாக பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் மார்னிங் ஈவினிங்னு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். இது டோட்டலி ஒரு எண்டூரன்ஸ் பேஸ்டு கேட்டகரியில் போகிறோம். அதனால் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் அது எனக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஐ கெஸ் இந்த சைடு ஃபேட்டை கம்மி பண்ணாலே ஒரு 2 கிலோ குறைஞ்ச 63 போயிடலான்னு நினைக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சோடனே உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளோட சேர்த்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண ஒரு பச்சை டானிக். இது இன்கிரீடியன்ஸில் இருக்குது, கேப்ஷனில் இருக்குது இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் ஈவினிங் தான். ஸோ மார்னிங் டைம் ஃபுல்லாக கிளைண்ட்ஸுக்கு ட்ரைனிங் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபினான்ஸ் பற்றி ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். 2025 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. மீன்வேல் இன்னைக்கு மறந்துடாம இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் வச்சு எழுதி வச்சிருந்தேன். இந்த வே நம்ம பிரெயினுக்கு அது ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ டிக் பண்ணா ஜாலியாக. இந்த 2 வாரத்துக்கு ட்ரைனிங் எப்படி பண்ணலான்றதை எழுதி வச்சுட்டு இருக்கேன். இந்த 6 நாள் ஸ்பீட்ல கரெக்டாக கடைப்பிடிச்சா காம்படிஷனில் ஏதாவது கொஞ்சம் தேத்தலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. லஞ்சுக்கு சூப்பரான ஒரு டிஷ் மதுரை சிக்கன் சுக்கா. ஆனால் இதை நான் பண்ணல, இந்த மசாலா பாக்கெட் தான் செஞ்சு கொடுத்துது. இப்போ ஃபுல்லாக கார்ப் லோடிங் பண்ணியாச்சு. ஈவினிங் அப்படியே அரைங்கப்பா வெயில 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஜிம்லையும் தரமாக போய் இறங்கியாச்சு. பவர் கேட்டகரியில் என்னோட பாடி வெயிட்லேருந்து 10% வெயிட் ஆட் பண்ணி மேக்ஸிமம் மசில்ஸ் போடணும். ஒரு ரெப்புக்கு 3 பாயிண்ட். என்னோட பாடி வெயிட்லேருந்து 40% வெயிட் ஆட் பண்ணி மேக்ஸிமம் புல்லப்ஸ் போடணும். ஒரு ரெப்புக்கு 2 பாயிண்ட். என்னோட பாடி வெயிட்லேருந்து 60% வெயிட் ஆட் பண்ணி மேக்ஸிமம் டிப்ஸ் போடணும். ஒரு ரெப்புக்கு 1 பாயிண்ட். இது எல்லாத்தையும் டோட்டல் சேர்த்து யார் அதிகமாக வராங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். ஸோ பேசிக்கலி நான் 65 கிலோவில் 6.5 10 ரெப்பு போடுறது மேட்டர் இல்லை. நீங்கள் 50 கிலோவில் 5 கிலோவை 15 ரெப்பு போட்டிங்கன்னா அதுதான் மேட்டர். இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். அதாவது நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அது முக்கியம் இல்லை, எத்தனை போடுறீங்க அதுதான் முக்கியம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எண்டூரன்ஸ் அதுக்கும் சேர்த்து நேம கொடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஜாலியா. அன்பார்ச்சுனேட்லி என்னால் அட்வான்ஸ் வெர்ஷன் போக முடியல. பிகாஸ் சிங்கிள் லெக் ஸ்குவாட்ஸ் இருக்கு. அது போடுறப்ப என்னோட லெஃப்ட் லெக் லைட்டாக காவு வாங்குது. அதனால நான் தாண்டா மாசு எனக்கெல்லாம் தூசு அப்படின்னு சொல்ற அந்த பந்தாவை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு பிகினர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சு. டின்னருக்கு அம்மா ஆசையா சுட்ட தோசையை ஒரு 10 முட்டையோட பக்காவா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சைலண்டா படுத்தாச்சு. பாய் நண்பர்களே, ஈட் குட் மூவ் மோர். உடம்ப பார்த்துக்கோங்க, மறக்காம மனசையும் பார்த்துக்கோங்க. டாடா.